பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்துக்கோங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமீன். நம்ம தேவனை தேடுறச்சே விசுவாசம் இல்லாம தேடினோம்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஏன்னா நம்ம ஜபம் பண்றச்சே, நம்ம கூப்பிடுறச்சே தேவன் நமக்கு பதில் தருவார்னு அந்த விசுவாசத்துல தானே நம்ம ஜபிக்கிறோம். இல்ல பதில் தரமாட்டோம்னா நம்ம ஜபிப்போம். ஒருத்தங்க நம்ம கிட்ட பேசலைன்னா அவங்களோட எப்படி பேசுவோம்? அவர் பேசுகிறவரா இருக்கிறார். ஜபிக்கிற ஜபத்துக்கு ஆமீன் ஆமீன் பதில் தருகிறா இருக்கு. இதுல சொல்லியிருக்கு பாருங்களேன், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு. நீங்க அவரை தேடுறச்சே நீங்க தேடுறீங்களா முதல்ல? இல்ல நான் ஒரு காலத்துல ஆதி காலத்துல தேடிட்டு இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட புதுசுல, இப்ப கொஞ்சம் நான் முன்ன மாதிரி இல்ல, சோம்பேறித்தனமா வந்துட்டேன், இல்ல அதிகாலையில தேடலைனாக்கா அதிகாலையில தேடுங்க சொல்றேன். என்னையும் சேர்த்து நான் சொல்றேன். நம்ம அதிகாலையில தேடச்சு அவர் நிச்சயமா நமக்கு பலன் அளிக்கிற வந்து விசுவாசிக்கிறோம். அதிகாலையில தான் தேடணுமா அப்படிங்கறச்சு இந்த உலகத்தின் காரியத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பண்றச்சு கர்த்தர் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் மற்றவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கேன். அப்ப அதிக நிச்சயம் இல்லையா அவரை தேடுறது? முதல்ல அவரை தேடச்சு மற்றவங்களை எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. சோ இன்னில இருந்து இது வரைக்கும் போனது போகட்டும். இன்னில இருந்து ஏசப்பா என்னால முடியலதான், நான் பலகீனமா தான் இருக்கேன், ஏன் நான் எழுந்துக்கணும்னு ஆசைப்படுறேன், அதிகாலையில நம்ம தேடணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னால முடியலங்கச்சு. நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜபிக்கச்சு அவர் உங்களுக்கு உதவி செய்து ஆவியான ஒரு உதவியோட நிச்சயமா அதிகாலையில இருந்து நம்ம தேவனை நேசிக்க முடியும், சேவிக்க முடியும், ஜபிக்க முடியும், வேதம் வாசிக்க முடியும். வாங்க நம்ம ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அதிகாலையில் உண்மை எழுந்து ஆண்டவரை விசுவாசத்தோடு ஆண்டவரை உண்மை துதிக்க ஒவ்வொரு ஜனத்துக்கும் கிருபை தருவீராக. விசுவாசம் இல்லாமல் தேவனை நேசிப்பது, ஆண்டவரை சேவிப்பது தேவனை உமக்கு அருவருப்பான காரியம், உமக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கு. ஏனென்றால் ஆண்டவரை உண்மை தேடுகிறவர் யாரும் கேட்கிற ஜபத்துக்கும் செய்கிற ஜபத்துக்கும் ஆமீன் ஆமீன் பதில் தருகிறவரா இருக்கிற என்று வேத வசனம் சொல்லியிருக்கு ராஜா. ஆண்டவரை விசுவாசத்தோடு உண்மை தேட நீர் பதில் தருகிறவரா இருக்கிற விசுவாசித்து உண்மையில் அன்பு கூற அதன்படி அதிகாலையில் உண்மை நேசிக்க சேவிக்க ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். விசுவாசத்தோட தேவனை தேடுங்க, நிச்சயமா நீங்க தேடுறச்சே அவரை கண்டடைவீங்க, அவர் உங்க ஜபத்துக்கு பதில் தருவார். ஆமீன். God bless you.